பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வணக்கம். என் மண் என் மக்கள் யாத்திரை. எங்கள் வருங்கால பிரதமர் நரேந்திர மோடி தான். வருங்கால பிரதமர் நரேந்திர மோடி தான். அண்ணாமலைஜியை மாற்றக்கூடாது. எனக்கு ஒரு என்ன விஷயம்னா, இந்த திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதுப்படி தாலுகாவில் போலீஸுக்கு சாப்பாடு பிடிச்சாங்களாம். அந்த மாநிலத்தில் சொல்லுவாங்களாம் 150 போலீஸ் வருமா, 150 போலீஸுக்கும் தமிழ்நாடு சாப்பாடு போடணுமா, அந்த கோயில் நிர்வாகம் போடணுமா, அந்த கோயில் சோறு பண்ணுங்க. அப்படிங்க என்ன சார் ஆட்சி நடக்க? எப்படி ஒரு 150 கோயில், ஒரு கோயிலுக்குன்னா 15 வரணும், 15 போலீஸ் வரணும் மாதிரி நான் இல்லை. ஒரு 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 வந்து கோயில் தான் 15 பாதுகாப்பு போலீஸ் வேணும். என்ன கேட்க மாதிரி என்ன கேட்க அப்போ திமுக தான் களவாங்க. அவன் களவாங்க எப்படி திமுக தான் களவாங்க மாதிரி. திமுக தான் களவாங்க. வருங்கால பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் இராணுவ தளபதி உள்துறை அமித்ஷா அவர்களுக்கும் இராணுவ தளபதி நிர்மலா அம்மா வணக்கம். என்னோட அன்பான கோரிக்கை, வருங்காலத்தில் அண்ணாமலை மாற்றினீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களோட கோரிக்கை நேரமாக. நான் பிஜேபி தீவிரவாதி. நேற்று கூட வீடியோ பார்த்தேன். எங்கள் அண்ணன் மோடி பேசினார். நிர்மலா நன்றி, மீண்டும் வருக அப்படிங்காரு, மீண்டும் சந்திப்பு அப்படிங்காரு மோடி சொல்லுதார். மோடி சொல்லுதா நன்றி மீண்டும் சந்திப்பு அப்படிங்காருலா. எப்படி நான் வந்து பாஜகவின் தீவிரவாதி. எங்கங்க என் சாதிக்காண்டி 10% எனக்கு மோடி கொடுத்தாரு. எங்கேயுமா மதுரை மாவட்டத்தில் விமான நிலையத்தில் ஏற்றல கொடுத்தாரு. நான் அதில் போய் பங்கேற்றேன். அன்னைக்கு தான் மோடி ஏற்றேன். எங்கள் வருங்கால பிரதமராக மோடிஜி அவர்களும் 20 மோடி தான் வரணும். 2020 மோடி தான் வரணும். என் தலைவன் மோடி தானே வரக்கூடாது. என்னம்னா நினைக்கணும். மும்மொழிகளும் 3 எப்படி ஓம் பிள்ளைன்னு சொல்லி மோடிஜி கேளுங்க. மோடிஜி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு ரூபா கொடுக்காங்க. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வணக்கம். தமிழ்நாடு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் வணக்கம். அந்த பண்டை கொடுக்காதீங்க மாதிரி. அவன் கேட்டால் பண்டை கொடுக்காதீங்க. தமிழ்நாடு பண்டை கொடுக்காங்க. தமிழ் மொழி இந்தி மொழி கேட்கலாம் கொடுக்காங்க. மும்மொழியிலும் கொடுக்காங்க மாதிரி. தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும். என்னோட அன்பான மத்திய அமைச்சர் அன்பில் மகேஷ், மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களுக்கும் என்னோட அன்பான தமிழ்நாட்டில் தாமரை மலரணும். மகளிர் பாடுபடுங்க மாதிரி. ஒவ்வொரு வீட்டிலுமே ஓட்டுக்களுங்க. ஊழலாச்சு ஒளிங்க மாதிரி. இவன் பேர கலாணி புண்டே ஏன் சொல்லுதியா மாதிரி. இவன் பேர கலாணி மாதிரி. இவனை போலாம் கலாணி பிள்ளைவோ. திமுக கலாணி பிள்ளைவோ. என்னோட தலைவர் போர்ப்படை தளபதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜிக்கும் என் அன்பான வேண்டுகோள். எங்கள் வருங்காலத்தின் முன்னாள் தலைவர் IPS அதிகாரி 10 ஆண்டுகளாக தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். 10 வருஷம் தன்னோட பதவி ஆண்டார். அவரை இழந்துறாங்க தலைவரே. JP நட்டா இருக்கிற மாநில தலைவர், அவருக்கு என்ன அன்பான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கலாம். JP நட்டா இருக்கிற மாநில தலைவர் என்னோட அன்பான வேண்டுகோள். என் தலைவனை மாற்றக்கூடாது. என் தலைவன் கரெக்டாக பேசான். என் தலைவனுக்காண்டி தான் நான் குரல் கொடுக்கேன். என் தலைவனை தான் குரல் கொடுக்கேன்.
அதான் குறை பண்ணேன். என் தலைவன் சிங்கம் மாதிரி பேசான், எவனுக்கு அஞ்ச மாட்டேக்கான். என் தலைவன் ஒன்றே பட்டியல ஒன்றே கொடுக்காமலா, ஊழல் பள்ளி கொடுக்காமலா, என் தலைவன் பேசுகிறேன். மத்திய இந்திய நாட்டை பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜிகளுக்கும் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வணக்கம். இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் ஐயாவுக்கு வணக்கம். என் தலைவனை மாத்தாங்க தலைவர், என் தலைவன் தலைவர், என் தலைவன் வந்து தான் நான் பிஜேபியில் பேச மாட்டேன், அந்த கட்சியை நான் பேச மாட்டேன். என் தலைவனை பேசக்கூடாது. என் தலைவன் தான் பாஜக மாநிலம் இந்த திருப்பு வரணும். மோடிஜிவருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைவருக்கும் உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும் ராஜ்நாத் தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவருக்கும் வணக்கம். என்னோட அன்பான வேண்டுகோள்.